ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Ode. The ode is a poem of praise, a poem of celebration. Mark Doty. ஓட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் போம். இது எப்போவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸை பற்றியோ பர்சனை பற்றியோ இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டை பற்றியோ நம்ம ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் லிரிக்கல் பொயட்ரி. இந்த வேர்ட் ஓட் அப்படிங்கிறது க்ரீக் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓட் அப்படிங்கிறது யூஸ்வலாக 3 to 5 ஸ்டான்சாஸ்குள்ளே எழுதப்பட்டிருக்கும். ஏன்ஷியன்ட் க்ரீக் போயட்டான பிண்டர் அப்படிங்கிறவங்க ஃபாதர் ஆஃப் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஓட். ஓட் அப்படிங்கிறது லிரிக்கல் லைன்ஸாக இருக்கும். அது ஸ்பெசிஃபிக் பிளேஸை பற்றியோ பர்சனை பற்றியோ ஆர் ஈவெண்ட்டை பற்றியோ சொல்லும். இதுதான் ஓடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். லிரிக்கல் லைன்ஸ் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ், பர்சன் ஆர் ஈவெண்ட். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் கிளாசிக்கல் ஸ்டைல்ஸுக்கு இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் நான் கிளாசிக்கல் ஸ்டைலுக்கு இருக்கும். இதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஓட். இந்த ஓட் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் போமில் 3 காமன் டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பிண்டாரிக் ஓட், ஹொரேஷன் ஓட், இர்ரெகுலர் ஓட். ஃபர்ஸ்ட் ஒன் பிண்டாரிக் ஓட். பிண்டாரிக் ஓட் அப்படிங்கிறது ஏன்ஷியன் க்ரீக் போய்ட் பிண்டர் இருக்கார் இல்லையா, அவர் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ஓடுக்கு பிண்டாரிக் ஓட் அப்படின்னு பேர் வந்திருக்குது. பிண்டாரிக் ஓட் அப்படிங்கிறது சோரஸ், டான்சர்ஸ் இவங்களாலலாம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. பிண்டாரிக் ஓட்ஸை யூஸ் பண்ணுற இந்த சோரஸ், டான்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மலான ஓப்பனிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட எண்டிங் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டான மெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் ஓடு என்ன அப்படின்னா ஹொரேஷன் ஓடு. ரோமன் போட்டான ஹொரேஸ் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி டைப்பான ஓட் எல்லாத்தையும் எழுதுறதுனால அவர் மாதிரியே எழுதுகிற எல்லா டைப் ஆஃப் ஓடுக்கும் ஹொரேஷன் ஓட் அப்படின்னு பேர் வந்திருக்குது. இதே மாதிரி தான் நம்ம பார்த்த பிண்டாரிக் ஓட் கூட. பிண்டர் ஃபாலோ பண்ணுற ஸ்டைலை யூஸ் பண்ணி எழுதுகிற ஓட் எல்லாத்துக்குமே பிண்டாரிக் ஓட் அப்படின்னு நேம் வந்திருக்கு. ஹொரேஷன் ஓட் அப்படிங்கிறது எப்போவுமே ரெகுலர் ரீகர் ஸ்டான்ஸா பேட்டர்னை தான் யூஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும். தேர்டு ஒன் இர்ரெகுலர் ஓட். இர்ரெகுலர் ஓட் அப்படிங்கிறது ஹொரேஷன் ஓட் மாதிரியும் இருக்காது, பிண்டாரிக் ஓட் மாதிரியும் இருக்காது. இந்த டைப் ஆஃப் ஓடில் மீட்டர் இருக்கும், ரைம் இருக்கும், ஆனால் செட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்காது. I hope this video will be useful for your semester examination. If you want any other topic, let me know through comment section.